வணக்கம். நாம நடத்துற ட்ரெய்னிங் புரோகிராம்ஸோட உண்மையான தாக்கத்தை எப்படி அளக்கிறதுன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அதுக்கு உதவுற கிர்க்பாட்ரிக் மாடல் பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். நீங்க ஒரு மேனேஜரா இருக்கலாம், இல்ல எல்என்டில வேலை செய்றவரா இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இருக்கும். நம்ம கொடுத்த ட்ரெய்னிங் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆச்சா? இங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஒரு ட்ரெய்னிங்க்கு 100% அட்டெண்டன்ஸ் இருந்தா மட்டும் போதுமா? அதுவே அந்த ட்ரெய்னிங் சக்சஸ்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அட்டெண்டன்ஸ்ங்கிறது வேற, எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது வேற. அப்போ எப்படி தான் நம்ம கொடுத்த ட்ரெய்னிங்கோட உண்மையான மதிப்பை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு முறையான கட்டமைப்பு இருக்கு. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். அதுதாங்க கிர்க்பாட்ரிக் மாடல். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு 4 லெவல் ஃப்ரேம் ஒர்க். ஒரு ட்ரைனிங்ல கலந்துகிட்டவங்களோட ரியாக்ஷன்ல ஆரம்பிச்சு கம்பெனிக்கு என்ன லாபம் கிடைச்சதுங்கிற வரைக்கும் முழுசா மதிப்பிட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 4 லெவல்ஸையும் ஒரு ஏணி மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல் படி ரியாக்ஷன், 2வது படி லேர்னிங், 3வது பிஹேவியர், கடைசி படி ரிசல்ட்ஸ். வாங்க இப்போ ஒவ்வொரு படியா ஏறி பார்க்கலாம். சரி, ஒரு ட்ரெய்னிங்கோட தாக்கத்தை அளக்கிற இந்த 4 நிலைகளை பத்தி இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் ரியாக்ஷன். இதுதான் ரொம்ப உடனடியா நமக்கு கிடைக்கிற ஃபீட்பேக். அதாவது ட்ரெய்னிங்ல கலந்துக்கிட்டவங்க அதை பத்தி என்ன நினைச்சாங்க, எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இங்க நாம் என்ன மெஷர் பண்றோம்னா அவங்களோட திருப்தி, அவங்க எவ்வளோ இன்வால்வா இருந்தாங்கங்கிறது தான். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்து இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம். சரி, அவங்க நல்லா ஃபீல் பண்ணாங்க. அடுத்தது என்ன? லெவல் 2 லேர்னிங். அதாவது அவங்க உண்மையிலேயே புதுசா எதையாவது கத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. இதை எப்படி நாம சரியா அளக்கிறது? ட்ரெய்னிங்க்கு முன்னாடி ஒரு டெஸ்ட், ட்ரெய்னிங் முடிஞ்சதும் ஒரு டெஸ்ட். இந்த 2 ஸ்கோரையும் ஒப்பிட்டு பார்த்தாலே போதும், அவங்க நாலேஜ்ல எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு துல்லியமா தெரிஞ்சிரும். இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜுக்கு வர்றோம். லெவல் 3 பிஹேவியர். கத்திக்கிட்டதெல்லாம் சரி, அத அவங்க வேலை செய்யற இடத்துல அப்ளை பண்றாங்களா இல்லையா, அதுதானே முக்கியம். பாருங்க, லேர்னிங் ஆக்ஷனா மாறணும், அதுதான் மேட்டர். உதாரணத்துக்கு ஒரு புது எஸ்ஓபி பத்தி ட்ரெய்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாயி உண்மையிலே அந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்றாரான்னு நேரடியா கவனிக்கிறது தான் இந்த லெவல். அவ்வளோதான், நம்ம ஏணியோட உச்சிக்கு வந்தாச்சு. லெவல் 4 ரிசல்ட்ஸ். இதுதான் நம்ம ட்ரெய்னிங்கை நேரா பிசினஸ் கோல்ஸோட கனெக்ட் பண்ற இடம். இங்க தான் நாம போட்ட முதலீடுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு தெரியும். அதாவது ப்ரொடக்டிவிட்டி ஏறி இருக்கா, குவாலிட்டி பெட்டரா இருக்கா, சேஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கா, செலவு குறைஞ்சிருக்கா, இந்த மாதிரி பிசினஸ்ல என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னு பார்க்கறது தான் இது. ஒரு சூப்பரான உதாரணம் பாருங்களேன். ஒரு கம்பெனில ஒரு குறிப்பிட்ட ட்ரெய்னிங்க்கு அப்புறம் ப்ராடக்ட் ரிஜெக்ஷன் 30% குறைஞ்சிருக்கு. இதுதான் லெவல் 4 ரிசல்ட். இதுதான் ட்ரெய்னிங்கோட உண்மையான பிசினஸ் இம்பாக்ட். சரி, தியரியெல்லாம் பார்த்தாச்சு. இந்த 4 லெவலும் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு கேஸ் ஸ்டடி மூலமா பார்க்கலாம் வாங்க. ஒரு கம்பெனி 5S ட்ரெய்னிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ட்ரெய்னிங்குக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு? முதல்ல ஆஃபீஸ் எல்லாம் சுத்தமா ஆச்சு. இது அவங்க நடத்தையில வந்த மாற்றம், அதாவது லெவல் 3. அடுத்து ஆடிட் ஸ்கோர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. இது அவங்க கத்துக்கிட்டதுக்கான ஆதாரம், அதாவது லெவல் 2. கடைசியா ரீவர்க் பண்றது குறைஞ்சு போச்சு. இது நேரடியான பிசினஸ் ரிசல்ட், லெவல் 4. பாத்தீங்களா, ஒரே ட்ரெய்னிங் எப்படி எல்லா லெவல்லையும் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட கொடுத்துருக்குன்னு. ஸோ நாம இந்த பகுதியோட கடைசிக்கு வந்துட்டோம். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எது முக்கியமோ அதை அளக்கணும். அப்போதான் உண்மையான முன்னேற்றத்தை பார்க்க முடியும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த கிர்க்பாட்ரிக் மாடல் எதுக்கு உதவுதுன்னா, உங்க ட்ரெய்னிங்கை ஒரு செலவா மட்டும் பார்க்காம அது உண்மையிலே பிசினஸ்க்கு ஒரு நல்ல முதலீடு தானே நிரூபிக்கிறதுக்கு தான். போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க ட்ரெய்னிங் மூலமா நீங்க அடைய நினைக்கிற அந்த ஒரு முக்கியமான ரிசல்ட் என்ன யோசிச்சு பாருங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க.